வருவான். இப்போ யுத்தத்துக்கு வந்தார் புத்தர். அவ்வளவு பேரையும் அடிச்சு கொண்டுட்டார். வெற்றி வாகைதான். அப்போ அந்த வெற்றி வாகை வந்ததுக்கு பிறகு ஜெயிச்சுட்டார். எல்லாம் போனோம். இந்த இடத்துல முழுக்க சவம். கம்பீரமா நிக்கிறார். யாரு? அகஸ்தியர். கம்பீரமா அசோகர். அசோகர் அங்க கம்பீரமா நிக்கிறார். நான் வெற்றி வீரன், நான் தான் அத்தனை பேரை போட்டுட்டேன். அப்போ அங்க ஒரு புத்தர் நின்று அவர் வாங்க புத்தருடைய சீட். அவர் சொல்றார், அரசே, நீங்கள் வென்று விட்டீர்கள் என்பது உண்மைதான். யாரை? யாரைன்னு கேட்டா எல்லாரையும். எங்க எல்லாரும்? அத்தனை பேர் செத்து கிடக்குற, அத்தனை பேரும் கொண்டு குவித்திருப்பீர்கள். இவங்களை வச்சா ஆள போறீங்க? இந்த பணத்தையே ஆள போறீங்க? உங்க வெற்றி எது கொடுத்திருக்கிறது? பிணத்தை சம்பாதித்திருக்கிறது, மனிதனை சம்பாதிக்கிறது. அங்கதான் அவருக்கு செருப்பால் அரஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஆண்டையும் தான் சொல்லியிருக்கேன். ஞான பயணத்தில் நமக்கு யார் வேண்டும் என்றால் குரு வேண்டும். தனிமையில் யாரும் போக முடியாது. ஏன்னா அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். கர்ம வாழ்க்கை தான் உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு இடத்தில் ஒரு சிந்தனை வர வேண்டும், நம்மை பற்றி தெளிவு வர வேண்டும். இப்ப தெளிவு இல்லாம தான் தண்ணி இழுத்துட்டு போகுது. தண்ணி ஒரு 100 பேரை இழுத்துட்டே போகுது. எல்லாம் அப்படியே கிடக்குறான். ஆனா 100 பேரும் கரெக்டா கடைசியா போய் சேருவான். போற வழியில ஒருத்தன் மாட்டிக்குவான், ஒருத்தன் செத்து போயிடுவான், ஒருத்தன் கல்ல மாட்டிக்குவான், ஒருத்தன் ஒரு பெரிய நீங்க சாப்பிடலாம். அவன் ஆயுஸ் 100 விதமா முடியலாம். அவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன சூழ்நிலைன்னு யாருக்குமே தெரியல. அப்ப அவன் அதை உணரணும், தேடணும். தண்ணி அடிச்சுட்டு போனாலும், நீந்திட்டு இருந்தாலும், சாவு முனையில் இருந்தாலும் கூட தேடுதல் என்பது ஆகும். அதனால்தான் சொன்னேன், தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரை. இவன் ஒரு 10 பேரை தண்ணி இழுத்துட்டு போகுதுங்களா, அதுல அவன் பயந்துகிட்டு கத்திக்கிட்டு அதுவும் கதறிட்டு போறான். அவனால ஒண்ணும் முடியல, எதுவும் மாட்டல. ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அங்க கைய போடுறான். ஒண்ணும் கிடைக்கல, இழுத்துட்டு போகுது. அத்தனை பேருடைய சிந்தனையும் சாவை நோக்கி தான் இருக்கிறது. எங்க தப்பிக்க போறோம், எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரே ஒருவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. நானா இந்த தண்ணியில விழுந்தேன், இந்த தண்ணிய நானா போட்டுன்னு சொன்னேன். தண்ணி எங்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியும், எவ்வளவு நேரத்துல தெரியும். எல்லாம் நீங்க செய்ய, எல்லாம் நீங்க செய்யும். நான் கேட்டா பிறந்தேன், எனக்கு நான் சாக போறேன் எனக்கு தெரியவா செய்யும். நான் ஏன் எடுத்து பதறணும்? எனக்கு என்ன வாழ்க்கையோ அது நடக்கட்டும், அதே நீ சொல்லு, அதே நீ. எனக்கு என்ன வாழ்க்கையோ அது நடக்கட்டும், அதை நீ செய். அடுத்த நிமிடம் அவனுடைய மனதுக்கு ஒரு யோசிக்கை, நீ பயப்படாதே, நீ அரசனாக போகிற. உன்னை அரசனாக்குவதற்கு தான் இந்த நீரோட்டம். இவனுக்கு புரியல, நம்ம மனது அப்படி ஒரு எண்ணமே நமக்கு இல்லையே. நாம் தனி மனிதன். அந்த 10 வரையில நான் உருட்டேன், இந்த கொஞ்ச நேரத்தை சாவ போறேன், எங்க போக போறோம்னு தெரியாது. இப்படி ஒரு எண்ணம் வருகிறது, மனசுக்குள்ள வரும். இப்ப இந்த இடத்தில் தான் நம்பிக்கை உண்டாக சொல்லுங்க. ஞான பயணத்தில் நம்பிக்கை என்பது நான் போய் சேர்ந்துருவேன், நான் அடைஞ்சிருவேன், அது அல்ல. அவசர காலகட்டம், இயலாத காலகட்டம், வேற வழியே இல்லை என்கின்ற காலகட்டத்தில் அப்பவும் நம்ம அந்த நம்பிக்கை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்தா இங்கத்தான் ஒரு நாள் கொடுக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் இவங்களே பழகிட்டு இருக்கலாம், இவன் தான் என்னுடைய உண்மையான ஆயுட்கால நண்பன் சொல்லிட்டு இருப்பான். ஒரு சூழல்ல இவன் கடை வீதியில போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிரில் ஒரு கடைக்கு உள்ள இவன் நண்பனும் இவனுடைய எதிரிகள் டீ சாப்பிட்டு இருக்காங்க. பார்க்க உடனே பகீர்ந்து
அடப்பாவி, உன்னையா நான் என் ஆயுட்கால நண்பன் நினைச்சேன். என்ன கொல்லணும், என் சொத்தெல்லாம் பறிக்கணும்னு இருக்கிறான் அவன். அப்ப அவன் கூட போய் நீ பேசி சிரிச்சு கீ வேற குடிச்சிட்டு சொல்ற. நீ எப்படிப்பட்டவன்? உன்னை நம்பினது எவ்வளவு கேடா போச்சு. இவனுக்குள்ள என்ன வந்தது? காட்டு தீ மாதிரி சந்தேகம். நம்பிக்கை அப்படியே முடிந்து விழுந்து விட்டது. திரும்பி பார்க்காம ஓடுறான். திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வா. மனசு ரொம்ப வெறுப்படைந்து விட்ட. ஏன்னா ஊர்ல எல்லாத்தையும் பாதிச்சுட்டாங்க. ஒருத்தர் தான் நம்பிட்டு இருக்கான். இவன் ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் தன்னை கொள்வேன், தன் சொத்துக்களை எப்பவுமேங்கக்கூடிய அந்த எதிரியோடு உட்கார்ந்து உரையாடல் பண்ணிட்டு இருந்தது இவனை அப்படியே தலைகீழாக மாற்றி. எவனை நம்புறது? எல்லாம் துரோகிட்ட. ஒருத்தனே நம்ப கூடாது. நம்பிக்கை என்பது வீண். நம்மளை நாமே அழித்துக் கொள்வதுன்னு நினைச்சிட்டு வீட்டுல போய் வீட்டுக்கு விருதுன்னு போனா, வீட்டுல யாரும் இல்ல, நேர போனா அவன் ரூம்ல போனான், கைட்டு எடுத்தான், பேன்ல மாட்டி தூக்கு போடுறதுக்கு தயாரா இருக்கு. உயிரோடு இனி நான் அவனை பார்க்க கூடாது, என் பணத்தை பார்க்கட்டான், நான் அவனை பார்க்க கூடாது, இவ்வளவு நம்பிக்கை வச்சுருவேன் சொல்லிட்டு ஸ்கூல் மேல இருந்து போட்டு நிக்கான். தோட்டத்துல கிணத்துல தண்ணி சேர்ந்துட்டு இருந்த அவனுடைய மனைவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றான். பார்த்தாச்சுன்னா கதவு திறந்துருக்குது. என்னங்கன்னு கேக்குறா. இவன் உள்ள நிக்கிறான். நேரம் அந்த ரூமுக்கு போற அந்த அம்மா அந்த பார்த்தா பத்திரிகை என்ன தூக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறான். அந்த கைட்ட பேங்க் மேல தூக்கி போடுறான். அது மாட்ட மாட்டேங்குது. என்னங்கன்னு புடிச்சு இவனை புடிச்சு தரதான்னு கீழே இழுத்தா. என்னாச்சு உங்களுக்கு? நல்லதானே போனீங்க, ஏன் இப்படி தூக்கு போட போறீங்க? என்னை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? நீங்க செத்துட்டா அப்படி தலை போற மாதிரி சாப்பு வர மாதிரி எத்தனை இருக்கிறதுன்னு அந்த அம்மா. எப்பவுமே மனைவிதான் வந்து ஒரு கேள்விலாம் இல்லையா? அந்த அம்மா என்ன பண்ணிச்சது? ஏன்னா அவ வாழ்க்கை அதுல இருக்குல்ல, இவன் இருக்கிறவர்தான் வாழ்க்கைங்கிறது தான் சமூக விதி. அப்ப என்ன பண்ணுது? இறங்குங்க புடிச்சு இழுத்துட்டு அவனை முதுகுல இல்ல ஆத்துல 4 குத்து குத்திட்டு அழுகு. உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? என்னாச்சு? என்ன நடந்தது சொல்லுங்க. நான் ஒருத்தி இருக்கேன்னு தெரியாதா? இந்த மாதிரி பாதையில விட்டுட்டு போறீங்களே, உங்களை நம்பி நான் வந்தேனே. ஏன்னா அந்த பொண்ணு இவங்க ஒண்ணுமே சொல்ல முடியல. அந்த பொண்ணு இவனையும் பார்த்துக்கிட்டே இருந்தது. சரி சரி அப்புறம் சொல்லுங்க, என்ன இடமா இருந்துட்டு போகுது. என்ன சொல்லுது? என்ன இடமா இருந்துட்டு போகுது, அப்புறம் சொல்லுங்க. நீங்க முதல்ல உங்க மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு சட்டையெல்லாம் மாத்திட்டு உட்காருங்க. ஏன்? உங்க நண்பன் வந்து ஒரு மிகப்பெரிய காரியம் பண்றார். எந்த நண்பன்? அதான் சரவணன். அங்க டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இவன் உண்மை நண்பன் இல்லையா? இவன் அவனை யூடியூப் குரூப் நினைச்சுட்டோம்னா அவ சொல்றா, சரவண அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னா? உங்க எதிரி இருக்காரு இல்லையா கோதண்ட, கோதண்டனை வேற ஒரு விஷயத்துல கோதண்ட மாட்டிருக்கான். அவனை பேசி தவிர்த்து உங்களோடு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை மாத்திரலாம். நான் அவன் பத்தி பேசுறேன். ஏன்னா அவன் நமக்கு உடன்பட்டாதான் அவன் தப்பிக்க முடியும். இல்லைன்னா அவன் குடும்பத்துக்கே ஆபத்து இருக்குது. சோ இனிமேல் கோதண்டனுக்கும் யாருக்கு உன்னுடைய கணவனுக்கும் இனிமேல் பகை வராது. நம்ம எல்லாம் நண்பனா இருக்கலாம். சரி, யார் சொல்றா? யார் சொன்னா? சரவண சொல்ல சரவணெல்லாம் சொன்னா. நம்ம கவனிக்கிறீங்களாங்கிறதுதான் கேட்டேன். பேர் சொல்லாம கூட சொல்லலாம், ஞாபகத்துக்கு தான் சொல்லணும் இல்லையா? சரவணன் சொல்ல. இப்ப அந்த அம்மா சொல்லுது, எங்க சரவணன் இப்ப வந்துட போறாருன்னு. இது அப்படியும் பாக்குறான். அட பாவி, அவங்க துரோகம் பண்ணிட்டுதான் நம்ம நினைச்சிட்டு வந்தோம். அவர் துரோகம் பண்ணல அப்படின்னு இங்க சொல்லாம போயிருவேன் இல்லையா? இங்க வராம சொல்லாம இருந்தா இப்ப இவன் நம்பியிருப்பான். ஆனா வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப உண்மையாக இருக்குமோ? இந்த இடத்துலதான் நம்பிக்கையினுடைய ஆளுமையை பார்ப்போம். நீ எவ்வளவு நம்புகிறாயோ அவ்வளவு வெற்றி உனக்கு.
நம்பிக்கை சாதாரணப்பட்டதல்ல. அது மிகப்பெரிய அஸ்திரம்.